ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் யூ ஆல் டு சுகந்திஸ் vlog. அதாவது இன்றைய தேதியில் காலகட்டத்தில் டயபெட்டிஸு கேன்சரு இந்த ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளாக மசாலாலாம் அரைக்காமல் சமைக்கிறேன்னு. காரணம் வந்து தேவையான ஆல் த இண்டியன் ஸ்பைசஸ் ஐ வில் யூஸ். பட் ரொம்ப கிரைண்டிங் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த பேஸ்ட்லேருந்து எல்லா ஆல்கலாய்ட்ஸ் ஹெவியாக வந்து கட்டை இரிட்டேட் பண்ணும். ஸோ த சிம்பிளஸ்ட் மோட் ஆஃப் குக்கிங் இஸ் ஆல்வேஸ் சேஃப் டு மெயின்டைன் அன் alkaline pH. அதாவது பாடியில் பிளட் வந்து அல்கலைன் பிஹெச்சாக இருந்தால் கேன்சர் சிம்டம் குறையும். ஸோ இஞ்சி, பூண்டு, சோம்பு, பிரிஞ்சி லீஃபு, சீரகம், சோம்பு, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் 2, ஒரு 300 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு ஸ்டார் அனஸ் இங்கே தெரியுதுங்களா, சார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் கீ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு சார்ட் பண்ணி சால்ட் மட்டும் 2 டேஸ்ட் போட்டு இது வதங்கினோடனே 3/4 பதம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். 1 கிளாஸ் சீரக சம்பாக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1/2 அன் ஹவர் ஏற்கனவே சோக் பண்ணுது நல்லா பாயிலிங் பாயிண்ட் இதெல்லாம் சார்ட் பண்ணோன்னே என்ன பண்ணுறோம், ஊற்றி வேக வச்சிடும். அதாவது 1 கிளாஸ் சீரக சம்பாக்கு 2 கிளாஸ் தண்ணி. நார்மலி ஐ ஆஃபர் சீரக சம்பா ரைஸ் பிகாஸ் டைஜஷன் ஈஸி. அனதர் திங், இன்றைக்கி ஒரு ரெசிபி வந்து வாழைப்பூ. இதை காலம் தொன்று நம்ம மறந்தாச்சு. இது கூட பாசிப்பருப்பு வேக வச்சு தேங்காவை அரைச்சி சீரகம், தேங்காய், கொஞ்சம் வரமிளகா, அவ்வளோதான். இது வந்து இட்ஸ் காட் ஹையஸ்ட் ஆல்கலாய்ட் லைக் சாப்போனின், கெட்டச்சின் இதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் இது டயபெட்டிக் வேல்யூவை இந்த தொகுப்பு வந்து குறைக்கும். மொரோவர் ஹார்ட் ஃப்ரெண்ட்லி, கட் ஃப்ரெண்ட்லி, அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. ஸோ ஃப்ரீ ரெடிக்கல் ரெடியூஸ் பண்ணோம், ஆன்டி கேன்சரஸ். இந்த மாதிரி வீட்டு சமையலறையில் எல்லாமே கரெக்ட் பண்ணாலே நம்ம வந்து டாக்டர்கிட்ட போகிற டைமை வந்து மினிமைஸ் பண்ணிடலாம். அந்த க்யூவில் நிற்கிறது காட்டிலும் சமையல் கட்டில் எல்லோரும் க்யூவாக நின்று சமைச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? லவ் யூ ஆல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஷ்ரூம் ஆல் த ஸ்பைசஸ் காமிச்சது இப்போ சார்ட் பண்ணி வெந்துருச்சு. லாஸ்ட்டாக வந்து இப்போ 1 கப் சீரக சம்பாக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுதான் சீரக சம்பா ரைஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளவே தான். குக்கிங் டைம் மினிமைஸ் பண்ணாலும் உடம்பு சேஃபாக இருக்கும். ஸோ வந்து இதுக்கு வந்து சால்ட்டிங் அப்போ மட்டும் கீ போட மறந்துட்டேன். 2 டீஸ்பூன் கீ போட்டிருக்கேன். அவ்வளவே தான். இது இப்போ கொதிச்சோன்னு சீரக சம்பா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம், உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு சமையல் இன்றைக்கி என்னென்னா பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம், பின்ன பூண்டு கை நிறைய போட்டு தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி வாழைப்பூசிலி தான் பண்ணிகிட்ருக்கேன். இதோ பருப்பு, தேங்காய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கை நிறைய சின்ன வெங்காயம், சீரகம், அப்புறம் பாசிப்பருப்பு, தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் வெந்துடும் ஒரு சேர. அதாவது மறுபடியும் சொல்கிறேன், பாசிப்பருப்பு, தேங்காய், ஜீரகம், வரமிளகாய் ஒட்ட அரைச்சது, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் வெந்துடும். ஸோ இப்போ வாழைப்பூ போட்டுட்டேன், நல்லா வெந்துடும். இதுக்கு கெட்டச்சின், சாப்போனின், அப்புறம் ஆல்கலாய்ட்ஸு இதெல்லாம் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, கட்டுக்கு ஆன்டி கேன்சரஸ் ப்ளஸ் ஆன்டி டயபெட்டிக். நம்ம பாரம்பரியத்தை மருந்துனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை. ஸோ இது பேர் தான் வாழைப்பூ உசிலி. அதாவது பாசிப்பருப்பு நிறைய ஒரு கப் நிறைய வேக வச்சு வறுத்து அரைச்ச தேங்காய், ஜீரகம், வரமிளகாய் கூட சின்ன வெங்காயம், பூண்டு இவ்வளவே தான். எல்லாம் சேர்ந்து வேக வச்சு எடுத்தால் வாழைப்பூ உசிலி ஆகிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ் பாருங்கள், செய்முறை வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணிடுறேன். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் கேரட் அல்வா எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இந்த பக்கம் வாழைப்பூ உசிலி, அதாவது தேங்காயோட நற்குணங்கள், பாசிப்பருப்பு, வாழைப்பூ, அப்புறம் சின்ன வெங்காயம் நிறைய, கை நிறைய பூண்டு இதெல்லாம் போட்டு நிறைய க்ளீனிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் வேக வச்சு கொடுத்துருக்கேன் வாழைப்பூ உசிலி. இந்த மாதிரி நம்ம வீட்டில் சாப்பிட்றப்ப எல்லா டிசீஸும் நம்மளை விட்டு போயிடும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க?